பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधे नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. பக்தர்கள் அனைவரையும் இந்த பகவத்கீதா ஓவர்வியூ வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம 12 அத்தியாயங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 13வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த 13வது அத்தியாயத்துல இருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் ஞான யோகத்தை பற்றி கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால நம்ம ஏதோ ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. கண்டிப்பா ஞானம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சரி பாகவதத்திலையும் சரி சொல்லக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, சிந்தந்தி சர்வ சம்சயம். அதாவது இந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சிந்தந்தி சர்வ சம்சயம், நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே இது அப்படியே கட் பண்ணி அதை கிளியர் பண்ற மாதிரி அது ஒரு வெப்பன். ஸோ அதனால இது ஒரு ஞான பாட்டா இருந்தா கூட நமக்கு அவ்வளவு தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியாம இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோ, இல்ல இது நம்மளுடைய லைஃபுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம எதுவும் குழம்ப தேவையில்லை. கண்டிப்பா கீதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் மீன்ஸ் ஒவ்வொரு ஆல்பபெட் அதுவுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது. அதனால கண்டிப்பா இந்த அத்தியாயத்துல இருந்து வரக்கூடிய 6 அத்தியாயங்கள் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை. தொடர்ந்து உற்சாகமா எல்லாருமே வரணும், கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுப்பேன். ஸோ இந்த 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்போனும் உணர்வும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு. இந்த அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம 12வது அத்தியாயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரைட்டா ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஸோ 12வது அத்தியாயம் கம்ப்ளீட்டா அது பக்தி தொண்டை பத்தி தான் பேசுறது. 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்குமே பக்தி தொண்டை பத்தி தான் கிருஷ்ணர் சொல்றாரு. பட் இந்த 12வது அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுல நம்ம 3 பிரிவா பிரிச்சிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பக்தி தொண்டு எப்படி டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி தொண்டை தவிர முக்திக்காக கடைபிடிக்கக்கூடிய இன்னொரு மார்க்கமும் இருக்கு. கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் ரெண்டுமே இருக்கு. பட் கர்ம மார்க்கத்தை ஏற்கனவே கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, அதை கர்ம யோகமா மாத்திட்டாரு. அதை ஏற்கனவே முதல் 6 அத்தியாயத்துல சொல்லி எப்படி நம்ம கர்மாவை கிருஷ்ண உணர்வோட பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால அது அந்த கர்மயோகமும் ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, பக்தி தொண்டா மாறிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடியது ஞான மார்க்கம். அதுதான் அத்வைத பிரம்மம், அதாவது அத்வைத பிரம்மத்தை வழிபாடு பண்றது இல்ல தியானம் பண்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு வழிமுறை இருக்கு. அருவ பிரம்மனை தியானம் பண்றதுன்னு சொல்லி அது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். எனக்கு கர்மயோகம் கிளியர் ஆயிடுச்சு, இப்போ அந்த ஞான யோகமும் ஆஹ் வசதியா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை தான் முதல்ல அதை கிளியர் பண்ணி, இல்ல பக்தி தொண்டு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி முதல் பிரிவிலேயே கிருஷ்ணர் சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த பக்தி தொண்டை பலதரப்பட்ட மக்கள் ஒவ்வொரு லெவல்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருமே
ஒரு லெவல்ல வந்து என்ன பண்ண முடியும், இந்த பக்தி தொண்டோட தொடர்பு கொள்ள முடியுங்கிறத கிருஷ்ணர் வந்து சொன்னாரு. ஒண்ணு நம்மளுடைய ரிசல்ட்ட வந்து அர்ப்பணிக்கிறது, நம்ம வந்து அந்த கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்கிறது, கிருஷ்ணருக்காகன்னு செயல்படுறது, கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கிருஷ்ணர் அந்த 2வது பிரிவுல வந்து சொன்னாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான குணங்களை எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ ஒரு பக்தன் அப்படின்னா அவங்க கிட்ட இது போன்ற நற்குணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறாரு. அது என்னென்ன குணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ கிருஷ்ணர் பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பக்தி தொண்டு உயர்ந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறமா திரும்ப ஏன் வந்து ஞான மார்க்கத்தை பத்தி வந்து பேசணும் ம்? அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். பட் பக்தி அப்படிங்கிறதுல ஞானமும் கொஞ்சம் வந்து அவசியமா இருக்கு. ஏன்னா அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஞானம் அப்படிங்கிறது வந்து இல்லாம பக்தியில கூட நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, உறுதியாக இருக்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க வந்து என்ன பண்றாரு, இந்த ஞானத்தையும் வந்து கொடுத்து பக்தியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வந்து என்ன பண்றாரு, இந்த ஞானத்தை பத்தி வந்து பேசுறாரு. அதுக்காக பக்தி வந்து ஞானம் இல்லாம ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பக்தி கம்ப்ளீட்டா இண்டிபெண்ட் ஆனது, கம்ப்ளீட்டா அது வந்து சுப்ரீம். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா கட்டுண்ட நிலைமையில இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா கண்டிஷன் சோல் அதுக்கு வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் இல்லாம பகவானுக்கு மேல ஒரு ஆஹ், ஒரு கம்ப்ளீட் ஃபெய்த்தை வந்து டெவலப் பண்ண முடியல. இல்லைன்னு சொன்னா அந்த டிவோஷனல் பாத்துல வந்து ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. ஸோ அதுக்காக ஒரு அடிப்படை தத்துவமாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த அடிப்படை தத்துவங்களை தெரிஞ்சாதான் கிருஷ்ணர் ரூபத்தோட இருக்கிறாரா இல்ல அவர் அருவமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாவது நம்ம கிட்ட இல்லாம இருக்கும். அப்பதான் நம்ம வந்து கிருஷ்ணர் ரூபத்தோட இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, நம்ம அங்க போகணும் அப்படின்றத அதாவது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால இந்த ஞானம் அப்படிங்கிறதும் நமக்கு அவசியமானது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க 13வது அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ முதல் பகுதியில வந்து அர்ஜுனன் வந்து ஒரு 6 கேள்வி கேட்கிறான். அந்த 6 கேள்விகளுக்கு கிருஷ்ணர் வந்து சிம்பிளா வந்து பதில் சொல்றாரு. அது முதல் ஸ்லோகத்துல இருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும். அதுக்கப்புறமா 2வது பிரிவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை வந்து எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் 3வது பிரிவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆத்மா பரமாத்மா இந்த 2 பேரும் யாரு, இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா 4வது பிரிவுல உண்மையான அனுபவிப்பாளர் யாரு, நானா இல்ல பகவானா? ஏன்னா நான் இங்க வந்து அனுபவிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனா அனுபவிக்க முடியுதா அப்படின்னா அதுதான் வந்து கேள்விக்குறி. ஸோ இங்க அந்த உண்மையான அனுபவிப்பாளர் யாரு அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. அப்போ நமக்கு வந்து என்னன்னா இதை தெரிஞ்சுக்க போது நம்ம அதுக்காக வந்து ட்ரை பண்ண மாட்டோம். எப்போ ஒரு ஜாப் நான் வந்து ட்ரை பண்ணணும்னா அந்த ஜாப்க்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அப்ப அது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இருந்தாதான் நான் வந்து அதுக்கு நான் ட்ரை பண்ண போறேன் இந்த ஜாப். இல்லைன்னா நான் ட்ரை பண்ண போறதே இல்லை. அது மாதிரி நான் இந்த பௌதிக உலகத்துல அனுபவிக்கணுங்கிறது தான் நான் வந்து ஒரு முழு குறிக்கோளை நான் வச்சிருக்கிறேன். பட் அதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இருந்ததுன்னா நான் ட்ரை பண்ண போறேன். அது எனக்கு கிடையாதுன்னு சொன்னா நான் ட்ரை பண்ண போறேன்னா பண்ண மாட்டேன். ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறமா கிருஷ்ணர் ஞானக்கண்ணால எப்படி ஒருத்தர் இந்த உலகத்தை பார்க்கறாரு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ இந்த விதத்துல வந்து இந்த 13வது அத்தியாயம் வந்து 5 பிரிவுகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ முதல் பிரிவுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அர்ஜுனன் வந்து இதுல ஆஹ் நல்ல ஒரு 6 கேள்விகள் வந்து கேட்கறான். இவ்வளவு தூரம் பக்தி தொண்டை பத்தி கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு 6 கேள்விகள் அவசியமானதா அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். பட் கண்டிப்பா வந்து இந்த ஒரு 6 கேள்வியானது நம்மள இன்னும் வந்து பகவான் கிட்ட நெருக்கமா கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்னன்ற கேள்விகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து புரியும். ஸோ அதுல வந்து எதை பத்தி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா உடல், ஆத்மா, பரமாத்மா இந்த 3 விஷயங்களை பத்தி தான் வந்து அர்ஜுனன் முக்கியமா கேட்டிருக்கான். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும்,
இதுதானே வந்து 2வது அத்தியாயத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ஏன் திரும்ப வந்து இங்கேயும் இதே கேள்வியை கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். பட் ஆனா இதுக்கு முன்னாடி கேட்டதை விட இங்க கேட்கறதுல சில வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத இப்ப நமக்கு இதை கேட்கும் போதே நமக்கு வந்து புரிய வரும். ஸோ அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறான். முதல் ஸ்லோகம் இது. அர்ஜுன வாச்சா பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞம் ஏவ ச ஏதத் வேதித்தும் இச்சாமி ஞானம் ஏயம் ச கேசவ. எனது அன்பு கிருஷ்ணரே, இயற்கை, அனுபவிப்பவன், களம், களத்தை அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் வந்து கேள்வி. இதுல எங்க 6 கேள்வி இருக்கு, இது என்ன கேள்வி நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம அது இங்க வந்து கொடுத்துருக்குறோம். இந்த 6 கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உடல் அப்படிங்கிறது என்ன, அதுதான் க்ஷேத்திரம். அந்த ஸ்லோகத்துல க்ஷேத்திரம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறது என்னது, அதுதான் உடல். இல்ல அப்படின்னு சொன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா களம், களம்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அந்த நமக்கான களம் என்னன்னா அது உடல் தான். ஓகே, அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கப்புறம் க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொன்னா அந்த உடலை அறிபவர்னு அர்த்தம், அந்த களத்தை அறிபவர்னு அர்த்தம். புருஷர் அப்படின்னு சொன்னா அனுபவிப்பவர்னு அர்த்தம். புருஷர்னு ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பிரகிருதி புருஷர். பிரகிருதி அப்படின்னு சொன்னா இயற்கை, நம்ம பிரகிருதி, நம்ம நேச்சர்னு சொல்றோம் இல்லையா, அதேதான். ஓகே. ஞானம் அப்படின்னா அறிவு, ஞேயம்னா அறியப்படக்கூடிய பொருள். ஸோ இதுதான் வந்து 6 கேள்வி வந்து அர்ஜுனன் வந்து கேட்கிறான். ஸோ இந்த 6 கேள்வி எப்படி இது முன்னாடி கேட்ட உடல் ஆத்மாவை பற்றின அந்த கேள்வியிலிருந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு எண்ணம் வரலாம். நார்மலா பார்த்தா உடல் ஆத்மாங்கிறத கண்டிப்பா வந்து அர்ஜுனன் ஏற்கனவே கேட்டிருக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, இங்க ஸ்பெசிபிக்கா பரமாத்மாவை பத்தின ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பரமாத்மா வந்து சுப்ரீமா, இல்ல நானும் அந்த பரமாத்மாவும் ஒண்ணா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு பிலாசபி இருக்கு. அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இங்க வந்து என்ன பண்றான் அர்ஜுனன், இந்த கேள்விகள் எல்லாம் வந்து கேட்கிறான். சோ அதனால வந்து என்னன்னா, நான் பரமாத்மா இந்த 2 பேருமே வேற வேற. இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற. 2 பேருடைய வேலை வேற வேற. இந்த தேகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பட் ஆனா இந்த தேகத்துடைய கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்கு முழுசா. அதனாலதான் இங்க அர்ஜுனன் இந்த கேள்விகள்லாம் கேட்கிறான். அந்த பிரகிருதி அப்படிங்கிறது என்ன, அதுதான் இயற்கை. அந்த இயற்கையில இருந்து தான் நமக்கு வந்து இந்த தேகம்லாம் வந்து கிடைக்குது. ஓகே. சோ அதுக்கப்புறமா அறிவு அப்படின்னு சொன்னா என்ன, உண்மையிலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அறிவுனா என்ன, அந்த அறிவுனால நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்கு, இல்ல தெரிய வேண்டிய ஒரு பொருள், ஒரு வஸ்து, ஆப்ஜெக்ட், அது என்ன அப்படிங்கறதான் இங்க வந்து அர்ஜுன் வந்து கேட்கிறான். ஓகே. சோ இங்க ஒரு சிம்பிளா நம்ம இந்த ஒரு உதாரணத்தின் மூலமா இதை வந்து புரிஞ்சுக்கலாம். அது உடல், ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு சொல்லி. இங்க வந்து ஒரு ஃபார்மர் இருக்கிறாரு. இந்த ஃபார்மர் என்ன பண்றாரு, ஒரு லேண்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாரு, விவசாயம் பார்க்குறாரு. ஸோ இந்த லேண்ட் வந்து நார்மலா பார்த்தா இவருக்கு வந்து சொந்தமா தெரியலாம். பட் அல்டிமேட்டான இதுல பார்த்தா அந்த லேண்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், இல்ல அரசர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அது அரசருக்கு சொந்தம் இல்லையா. ஏன்னா கவர்மெண்டோ இல்ல அரசரோ அவங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலம் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு எப்ப தேவையா இருந்தாலும் எடுத்துக்க முடியும் இல்லையா. சோ அது மாதிரி இப்போ இந்த லேண்ட் இதுதான் வந்து என்னது, களம். களம் அப்படின்னு சொன்னா கஷேத்திரம். இல்ல நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா, நமக்கு நம்மளுடைய எக்ஸாம்பிள் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா உடல். இப்போ இந்த விவசாயி என்ன பண்றாரு, இந்த லேண்ட்ல உழுது அதுல வந்து பயிரிட்டு என்ன பண்றாரு, ஒரு நல்ல தானியங்களை வந்து பயிரிட்டு அதோடைய ஒரு பலனை வந்து அனுபவிக்கிறாரு. அவர் அதுவும் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், அந்த லேண்ட்ல ஒரு போதை வஸ்துக்கள் ஏதாவது, கஞ்சா அந்த மாதிரி ஏதோ ஒரு செடி அது கூட வந்து வளர்த்து என்ன பண்ணலாம், அவர் அது மூலமாவும் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு முடியும். ஆனா எது வந்து சரியான வழி, ஒரு நல்ல தரமான உணவு தானியங்களை உற்பத்தி செய்யறது தான் ஒரு சரியான வழி.
அவர் வந்து இந்த மாதிரி கஞ்சா அது மாதிரியான ஒரு தாவரங்கள் அந்த மாதிரி பிளான்ட் அவர் வந்து வளர்த்தாருன்னா அது வந்து இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த லேண்ட் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய உடல். இந்த உடல்ல இந்த விவசாயி அவங்க தான் வந்து என்ன, ஆத்மா. இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்ன பண்ணலாம், இந்த க்ஷேத்திரமான இந்த உடலை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நல்ல கர்மா பண்ணலாம், இல்ல கெட்ட கர்மா பண்ணலாம். கர்மா அப்படிங்கிறது என்ன, அதுதான் அந்த லேண்ட்ல வந்து போடக்கூடிய ஒரு விதை, சீடு. அது வந்து நல்ல சீடு போட்டோம்னா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆஹ் ஒரு கெட்ட சீடு போட்டோம்னா எனக்கு கெட்ட ரிசல்ட் கிடைக்குது. அது மாதிரி இந்த உடலால நான் செய்யக்கூடிய ஒரு செயல் நல்ல செயலா இருந்தா அதுல இருந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது, நல்ல கர்மாவை நான் அனுபவிப்பேன். இந்த உடலால நான் வந்து கெட்ட காரியம் பண்ணனா கெட்ட ரிசல்ட் கிடைக்கும், அதனால நான் துன்பப்படுவேன். சோ இத இந்த பரமாத்மா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அதை வந்து கண்காணிக்கிறார். எப்படி ஒரு அரசாங்கம் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் வந்து கண்காணிக்குதோ அது மாதிரி பரமாத்மா என்ன பண்றாரு, நம்மளுடைய தேகத்துக்குள்ளேயே இருந்து அவர் வந்து என்ன பண்றாரு, நம்மளுடைய செயல்களை வந்து கண்காணிக்கக்கூடியவரா அவர் வந்து இருக்கிறார். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். க்ஷேத்திரம்னா என்ன, இந்த லேண்ட் கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த லேண்ட். இந்த உதாரணத்துல நமக்கிட்ட நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல். க்ஷேத்திரஜ்ஞி அப்படின்னா இந்த உடலை வந்து அறியக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே இந்த லேண்டை பத்தி தெரியும். யாரு, இந்த லேண்டு யாரு வந்து உழுது அதுல பயிரிடுறாரோ அந்த விவசாயிக்கும் தெரியும், அந்த அரசாங்கத்துக்கும் தெரியும், இல்ல ராஜாவுக்கும் தெரியும். அது மாதிரி இந்த உடலை பத்தி இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் தெரியும், இந்த உடல்ல இருந்து வழிகாட்டக்கூடிய பரமாத்மாவுக்கும் தெரியும். ஆனா என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னா, ஆத்மா அதாவது ஒரு ஜீவாத்மாவுக்கு வந்துட்டு இந்த ஒரு உடலை பத்தி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பரமாத்மா எல்லாருடைய உடல்லயும் இருக்கிறதுனால அவருக்கு எல்லா உடலை பத்தியும் தெரியும். அதனால பரமாத்மா வந்து சேத்திரஜன்ல அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ், சின்ன இல்ல பெரிய டிஃபரன்ஸ் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும். ஓகே. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த உடலை நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக உபயோகிப்பது என்பது நிலத்தை மிகச்சிறந்த விலை உயர்ந்த பயிர்களுக்காக உபயோகிப்பதை போன்றது. அது அதிகபட்ச பலனை கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தேகம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, பகவான் இதை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், இதை சரியான ஒரு வழியில நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அது நமக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை வந்து கொடுக்கும். அப்படி இல்லாம நம்மளுடைய நேரத்தை வாழ்க்கைய நம்ம பலவிதமான ஆஹ் புலனின்ப செயல்கள்ல சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கான பலனை நாம அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட, இன்னொரு ஒரு உதாரணம் கூட வந்து சொல்லலாம். இப்போ உங்களில் பல பேர் நீங்க வந்து ஓன் ஹவுஸ் வச்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு நான் வந்து ரெண்டுக்காக நான் போறேன், எனக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து அந்த வீட்டை ரெண்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றேன், அந்த வீடு வந்து நான் தான் அப்படின்னு சொல்றேன். அந்த வீடே நான் அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்டா? சொல்லுங்க. தவறு தவறு சொன்ன. யா, வெரி குட். அது தவறு இல்லையா? ஏன்னா நான் இந்த வீடு கிடையாது, நான் இந்த வீட்டுல குடியிருக்கக்கூடிய நபர். ஓகே. இப்போ நான் அந்த வீடு எனக்கு சொந்தம்னு நான் சொல்றேன், அப்போ அது கரெக்டா? சொல்லுங்க. தவறுதான். அதுவும் தப்பு தான். ஏன்னா அது என்னுடைய வீடு கிடையாது. நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே ஒருத்தர் கட்டி வச்சிருக்கிற வீட்டுல எனக்கு வாடகை கொடுங்கன்னு சொல்லி நான் போய் இருக்கிறேன். அது மாதிரி இந்த தேகமே நான், நானே இந்த தேகம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது அந்த வீடே நான் அப்படின்னு சொல்ற மாதிரி. நம்ம என்ன பண்றோம், இந்த தேகத்துல நம்ம வந்து வாடகைக்கு இருக்கிறோம். பகவான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த தேகத்தை நமக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் எவ்வளவு நாள் இந்த தேகத்துல நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறோம், முன்னாடியே நம்ம வந்து நம்மளுடைய கர்மா பிரகாரம் ஒரு பேமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அந்த கர்மாக்கு ஏத்த மாதிரி பகவான் என்ன பண்ணிருக்கிறாரு, இப்போ இந்த தேகத்தை நமக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ எப்போ அந்த பேமெண்ட் நம்ம பண்ணது முடியுதோ
அக்ரிமெண்ட் முடியுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுங்க வந்து வீட்டை காலி பண்ணுதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வீட்டை காலி பண்ணிட்டு வேற அடுத்த வீட்டுக்கு நம்ம வந்து போகணும். நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ, அதாவது எவ்வளவு கர்மா இருக்கோ, அது பாவமோ புண்ணியமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், வேற ஒரு வீட்டை தேடி நம்ம போகணும். ஸோ அதனால அதுதான் அந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது. அதுதான் நம்மளுடைய உடல் தான் க்ஷேத்திரம். இதை வச்சு நம்ம நல்ல காரியங்கள் செய்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ஆஹ், வீடு கிடைக்கும், அதாவது அடுத்து ஒரு நல்ல தேகம் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டு பேருமே வந்து ஒரே உடல்ல தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து அறியக்கூடிய நபர்களா இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கான்சியஸான நபர்கள், கான்சியஸ் உள்ள நபர்கள். ஸோ இந்த ரெண்டு பேர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, பரமாத்மாவுக்கு வந்து எல்லா உடல்களை பத்தியும் தெரியும். ஜீவாத்மாவுக்கு வந்து என்ன, அது எந்த உடல்ல இருக்கோ அந்த உடலை பத்தி மட்டும்தான் தெரியும். இப்ப ஜஸ்ட் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நானு. இப்போ நீங்க வந்து சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்ட 1 ஹவர்ல உங்க பாடியில இந்த இட்லி இது என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு, உங்க பாடியில என்ன மாதிரியான ஒரு நியூட்ரிஷனா அது வந்து கன்வெர்ட் ஆகி உங்க பாடிக்கு எனர்ஜி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உண்மையிலே சயின்டிஸ்டா இருந்தா கூட வந்து சொல்றது கஷ்டம்தான். கஷ்டம். ஸோ அதனால நமக்கு நம்மளுடைய உடலை பத்தியே, நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸே எவ்வளவு தூரம் ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னே கூட முழுசா நமக்கு தெரியாது இல்லையா? சயின்டிஸ்ட் சொல்றாங்க இல்லையா, ஒரே ஒரு மூளையில இருக்கக்கூடிய ஒரு செல், அந்த ஒரு செல்லை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு செல்லுக்குள்ள அது என்ன, அது எவ்வளவோ விஷயங்களை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு மெமரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால வந்து யூகிக்க முடியுமா? அது எப்படி வந்து எனக்கு வந்துச்சுன்னு நான் சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிரெயின் எப்படி அவங்களுக்கு வந்தது, அது அவங்களால சொல்ல முடியுமா? அதுல ஒரு செல்ல இந்த மாதிரி இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, அந்த கெப்பாசிட்டி எப்படி வந்துச்சுன்னு அவங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாருனால அதை சொல்ல முடியுமா? முடியாது பிரபுஜி. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தா கூட அந்த ஒரு செல்லுக்கான ஒரு கெப்பாசிட்டி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு சொல்லவே முடியாது. சோ அதனால இந்த ஜீவாத்மாக்கு தன்னுடைய உடலை பத்தியே கூட முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முடியாது. பட் ஆனா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இப்ப பசிக்குதுன்னு சொல்லலாம், தாகம் எடுக்குதுன்னு சொல்லலாம், ஆஹ் எனக்கு இப்ப டயர்டா இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லலாம், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லலாம், எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம், இல்ல எனக்கு அவரை பார்த்து பொறாம இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஏதோ வந்து என்ன பண்ணலாம், இந்த உடலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஓரளவுக்கு ஒரு லிமிட்டான ஒரு ஆக்ஷன்ஸை வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால சொல்ல முடியும். பட் ஆனா பகவான் வந்து என்ன பண்றாரு, அண்டாந்தரஸ்த பரமாணு ஜயாந்தரந்தம். பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். அதனால எல்லார பத்தியுமே அவருக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும், நமக்கு அது தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்து அவர்தான் வந்து உன்னத உரிமையாளர் மற்றும் கட்டுப்பாட்டாளர். ஓனர் யாரு, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணவர் தான் ஓனர், நம்ம சிருஷ்டி பண்ணது. நான் எப்படி வந்து அந்த ஒரு வீடோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அந்த வீடு யாரோ ஒருத்தர் கட்டி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் அந்த வீட்டோடைய ஓனரா இருக்க முடியும், நான் ஆக முடியாது. நான் கட்டியிருந்தா நான் இருக்கலாம். ஸோ இந்த 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 பிரபஞ்சத்தை நான் வந்து சிருஷ்டி பண்ணல, இல்ல இதுக்கு முன்னாடி வேற யாராவது சிருஷ்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுடைய கல்வெட்டு எதுவும் இருக்கா, இவங்க தான் வந்து சிருஷ்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. அப்போ ஏற்கனவே சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்க இந்த ஒரு உலகத்துக்கு யாரு உரிமையாளர், யாரு ஓனர்? அது பகவான், அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு இல்லையா? ஆனா இந்த ஜீவாத்மா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் வந்து உரிமையாளர் கிடையாது. இந்த ஜீவாத்மா இந்த ஒரு தேகத்துக்கு தான் உரிமையாளர். இந்த தேகத்துக்கு அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த தேகத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இப்ப நான் வந்து ஸ்வீட் சாப்பிடலாம், இல்ல காரம் சாப்பிடலாம், இல்ல இந்த தேகத்தால இப்ப நான் வந்து ஒருத்தரை அடிக்கலாம், திட்டலாம், இல்லைன்னா பாராட்டலாம். இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு உரிமை இந்த ஜீவாத்மாக்கு உண்டு. அது இந்த தேகத்துலதான் இருக்கே தவிர அது வேற தேகத்துல வந்து அந்த செயலை செய்யறதுக்கு அவருக்கு
உரிமை கிடையாது. அந்த வேற தேகத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனா பகவான் நினைச்சா என்ன பண்ண முடியும், எல்லாருடைய பாடியையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தையே அவருடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறார் இல்லையா? நல்லா பயங்கரமான திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆனா சடனா வந்து பேரலைஸ் ஆயிடுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு கோமா போயிடுறாங்க. அது எப்படி வந்து நடக்குது? அவங்க பாடி தான் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்புறம் ஏன் அது மாதிரி நடக்குது? இல்ல அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து பிறக்கும் போதே வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம வந்து பிறந்துடுறாரு. அந்த ஆத்மா அந்த தேகத்துக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த ஆத்மானால அந்த தேகத்தை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது பிரபுஜி. ஆஹ் அவரால முடியாது. அந்த ஜீவாத்மா அந்த தேகத்துக்கு ஓனரா இருந்தா கூட புத்தி சுவாதீனம் இல்லைன்னா அந்த தேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கே வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ இந்த ஜீவாத்மா எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லிமிட் ஆனது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பரமாத்மா வந்து எப்போதுமே இந்த ஜீவாத்மாவோட மேலானவரா இருக்கிறாரு. அவர் வந்து வீழ்ச்சி அடையாதவர் அப்படின்னு சொன்னா, இந்த பௌதிகமான தாக்கத்தினால, அதாவது மெட்டீரியலான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே அவரை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இப்போ என்னைய வந்து இந்த த்ரீ மூட்ஸ் அது வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் நேச்சர் என்னை அஃபெக்ட் பண்ணலாம். வெள்ளம் வந்து வெயில் அடிச்சா, குளிர் அடிச்சா, இதெல்லாம் என்னை அஃபெக்ட் பண்ணலாம். ஆனா பரமாத்மாவை அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவர் கம்ப்ளீட்டா டிரான்சென்டென்டல். அது மட்டும் இல்லாம அந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறார். ஆனா ஜீவாத்மா அப்படி கிடையாது. அது முக்குணத்துக்கு உட்பட்டதா இருக்கு. சோ அதனால இந்த ஜீவாத்மா குணங்களால கட்டுப்படுத்தப்படக்கூடியவர். இதுதான் இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தெரிந்து கொண்ட ஞானம். ஞானம்னா அறிவு. ஸோ எதை பற்றி வந்து நம்ம தெரிந்து கொண்டோம்? உடல், பரமாத்மா, ஆத்மா. இந்த 3 பத்தி தான் நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். உடல்னா என்ன? கஷேத்திரம். அந்த உடலை அறியக்கூடிய நபர்கள் 2 பேர், ஆத்மா, பரமாத்மா. இந்த 2 பேருமே கஷேத்திரஜர்கள். அப்படின்னா உடலை பற்றி களத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ இந்த அறிவை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத 2வது பார்ட். ஸோ எப்பயுமே இந்த அறிவை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மகிட்ட வந்து அதுக்கான ஒரு ஆர்வம் வந்து வேணும். நம்மகிட்ட அந்த ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால அந்த ஞானத்தை வந்து அடைய முடியாது. சில பிரபுபாதர் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு ரியலாவே இந்த ஆன்மீகத்துல ஒரு ஆர்வம் உண்டு. அதனால அவர் என்ன பண்ணாரு, அவங்க அப்பா கூட சின்ன வயசுல இருந்தே அவரை பல ஆன்மீகவாதிகள் கிட்ட வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ எப்போ அவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை வந்து சந்திச்சாரோ, அப்பத்துல இருந்தே அவருக்கு வந்துட்டு ஒரு தீவிரமான ஒரு ஆன்மீக ஆசை வந்து அவருக்குள்ள வந்தது. இவர் தான் உண்மையான குரு, இவர்கிட்ட இருந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை அவர் வந்து வளர்த்து கொண்டார். அதனால பிற்காலத்துல அவர் மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியராகவும் ஆனார். அந்த குருவுக்கு வந்துட்டு உண்மையிலே சேவை பண்ணதுனாலையும். ஸோ அதனால முதல்ல நமக்கு வந்து அந்த ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு குருசில பரம்பரையில இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து அந்த ஞானமும் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ இந்த ஞானத்தை எப்படி அடையலாம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து இங்க, அதாவது இந்த 8வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து ஞானத்தை அடைவதற்கான வழிமுறைகள் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதுல நிறைய, அது வந்து ஒரு 4 ஸ்லோகம். அமானித்துவம், மதமித்துவம், அகிம்சா, சாந்தி, மார்ஜம், ஆச்சாரிய உபாசனம், சம்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்லோகம். ஸோ அதனால அதை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், அதை வந்து ஷார்ட்டா வந்து இங்க போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ முதல்ல
அந்த ஞானத்தை அடையிறதுக்கு நமக்கு வந்து என்ன அவசியம் அப்படின்னு சொன்னா, அனன்ய யோகேன, அதாவது பகவானுக்கு வந்து இடைவிடாத ஒரு கலப்படமில்லாத ஒரு பக்தி பண்ணணும். அதன் மூலமாவே நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவானை பத்தின பூர்ண ஞானத்தை வந்து அடைய முடியும். ஏன்னா பகவான் சர்வஜர், அவருக்கு அனைத்துமே தெரியும். சோ அவருக்கு பக்தி பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்போதும் அவரோட தொடர்புல இருக்கிறோம். அனேன யோகேன, அதான் யோகேனா தொடர்புல இருக்கிறதுன்னு அர்த்தம். அனேன அப்படின்னு சொன்னா அனன்ய, அனன்ய அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாம இடைவிடாத ஒரு தூய பக்தி அவருக்கு பண்ணும்போது நம்ம அவருடைய தொடர்புல இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகுறோம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்கு வந்து கிடைக்குது. பகவானுக்கு வந்து பக்தி பண்ண ஞானம் வந்துருமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். ஏன் வராது? இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல பலவிதமான ஞானங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மொபைலோடைய கெப்பாசிட்டியில எவ்வளவு தூரம் இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய நாலேஜை நம்மளால வந்து ஸ்டோர் பண்ண முடியும்? ம் சொல்லுங்க யாராவது. ஒரு மொபைல்ல எந்த அளவுக்கு நம்மளால வந்து அந்த நாலேஜை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்? லிமிட்டடா மொபைலா இருக்கட்டும், லிமிட்டட். வெரி வெரி லிமிட்டட். ஆ இல்ல பெரிய லேப்டாப்பா இருந்தா கூட அதுல ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சிருந்தா கூட இந்த உலகத்துல இருக்கிற நாலேஜை கம்பேர் பண்ணும்போது அது வெரி லிமிட்டட் இல்லையா? லிமிட்டட். யா, தேங்க்யூ. சோ ஆமா பிரபுஜி. ம் அப்படி இருக்கிற போது ம் ஆனா அதே மொபைல்ல இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா நாலேஜையும் ஈஸியா அவங்களால அக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? அது முடியும் முடியும். எஸ். அப்ப ஜஸ்ட் ஒரு மொபைல், அது உள்ளுக்குள்ள நம்மளால வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா நாலேஜும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அதுக்குள்ள அடக்கி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனா ஆ, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா என்ன ஆகுது, இம்மிடியட்டா வேர்ல்டுல இருக்கக்கூடிய எந்த நாலேஜையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியுது இல்லையா? ஆமா. யா, த சேம் வே நம்மளுடைய பிரெயின்ல இந்த மாதிரியான வேர்ல்டுல இருக்கக்கூடிய அனைத்து நாலேஜும் நம்மளுடைய பிரெயின்ல இல்லாம இருக்கலாம். பகவானை பத்தின ஞானம் நம்மளுடைய பிரெயின்ல இல்லாம இருக்கலாம். ஆனா எப்போ நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்ற இந்த மந்திர ஜபத்தின் மூலமா பகவானோட நம்ம வந்து கனெக்ட் ஆகுறப்போ அதுதான் இன்டர்நெட் கனெக்ஷன். பகவானோட வந்து 5Gல, கனடாலலாம் எந்த ஜில இருக்குன்னு தெரியல, இந்தியால இப்பதான் 5G வந்துட்டு இருக்கு. அங்க வந்து என்ன ஆகலாம், அந்த ஸ்பீடில் நம்ம பகவானோட வந்து கனெக்ட் ஆகலாம். அப்ப என்ன ஆகும், பகவான் அனைத்தும் அறிந்தவர். அப்ப அவரோட நான் இப்ப கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுறேன், நானும் அனைத்தும் அறிந்தவனா ஆக முடியாட்டாலும் பகவான் வந்து என்ன பண்றாரு, எனக்கு என்ன ஞானத்தை கொடுக்கணுமோ, எனக்கு என்ன தேவையோ அந்த ஞானத்தை அவர் வந்து கொடுத்துடுறாரு. சோ அதுதான். ஓகே. அடுத்து இன்றியமையாத தகுதி. இது வந்து ஞானத்தை அடைவதற்கு கண்டிப்பா வந்து தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு சொன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும், அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும், அவருக்கு சேவை பண்ணணும். அதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, உபனிஷத்துக்கள்ல வேதங்கள்ல எல்லா இடத்துலயுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. உம் ஆஹ் எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு அப்படின்னு சொல்லி உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டது. கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாரு, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசியத்தி தேக்கியானம் ஞானின தத்துவதர்ஷின. தத்துவதர்ஷிங்கிறவர் தான் உண்மையான குரு. அந்த குரு கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பணிவோட வந்து சேவை பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம நமக்கு தேவையான ஞானத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. அதனால ஞானத்தை அடைவதற்கான ஒரு இன்றியமையாத ஒரு வழி என்னன்னா ஆச்சாரிய உபாசனம். அதுக்கடுத்து மற்ற முக்கியமான தகுதிகள் அப்படின்னு சொன்னா அமானித்துவம் அப்படின்னு சொன்னா பணிவு. பணிவு அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுவும் அதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி. நம்ம எப்போதும் பணிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பணிவு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ ஞானம் அடைவதற்கு பணிவுங்கிறது ரொம்ப அவசியம்.
ஞானம் அடைந்த பிறகு பணிவுங்கிறது இன்னும் அவசியம் இல்லையா? ஸோ அதனால இந்த பணிவுங்கிறது ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் அகிம்சா. அகிம்சா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? பொதுவா ஒரு உயிரை கொல்லாம இருக்கிறது அகிம்சை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் ஆனா நமக்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அகிம்சை அப்படின்னு சொன்னா இன்னொருவருடைய மனதை புண்படுத்தாம இருக்கிறது. அதுதான் அகிம்சை. யாராவது ஒருத்தருடைய மனது வருத்தப்படும்படியா நம்ம பேசணும் அப்படின்னா அது கூட ஹிம்சை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த ஒரு பொறுமை, அந்த அகிம்சை வந்து நம்ம கிட்ட இருக்கணும். இன்னொருத்தவங்களை துன்புறுத்தாம இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க, அகிம்சானா யாராவது ஒருத்தர் துன்பப்படுறாங்க. அதாவது பகவானுக்கு பக்தி பண்ணாம அவங்க இந்த பௌதிக வாழ்க்கையில துன்பப்படுறாங்க. அத பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணாம நம்ம போனோம்னா, அதுதான் ஹிம்சை அப்படின்னு சொல்லி கூட நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. உண்மையான ஹிம்சை அப்படிங்கிறது என்ன? ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாக்கு நம்ம இந்த பக்தியை வந்து சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது தான் உண்மையிலேயே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹிம்சை. ஏன்னா, அவங்க திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்துல பிறந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தும் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்காம போனதுனால, நமக்கு அதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு ஜீவாத்மாவுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹிம்சையா வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆத்ம வினிக்கிரக அப்படின்னு சொன்னா சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிக்னிட்டி இல்லையா? அது வந்து ஒருத்தருக்கு கண்டிப்பா வந்து வேணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நமக்கு பலவிதமான கட்டுப்பாட்டு நியமங்கள் இருக்கு. ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து கடைபிடிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பௌதிக வாழ்க்கையா இருந்தா கூட அதுல அந்த ஒரு செல்ஃப் டிக்னிட்டி இருந்தா தான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடியவங்ககிட்டையும் அந்த ஒரு செல்ஃப் டிக்னிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு ஆஹ் இதுதான் சாப்பிடணும், இதுதான் பேசணும், இவ்வளவுதான் பேசணும், இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு. நான் இப்போ இந்த ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நான் வந்து ஸ்ட்ரீட்ல போய் நின்றுட்டு யார் கூடயாவது நான் வந்துட்டு சண்டை போட்டுட்டு வந்தேன்னா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? என்ன இவரு சாமியார் மாதிரி இருக்கிறாரு, ரோட்ல வந்து இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம யார் யார் கூட எப்படி நடந்துக்கணும்னு இருக்குது. குழந்தைங்கன்னா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், பெண்கள்னா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், வயதானவங்கன்னா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு சுய கட்டுப்பாட்டுல வரக்கூடியது. ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஆஹ் பக்தி செலுத்தாத நபர்கள்கிட்ட நம்ம வந்து எப்படி இருக்கணும், தூரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அதுவுமே நமக்கு வந்து ஞானத்தை அடைவதற்கான ஒரு வழின்னு இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அது நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ராமாயணத்துல ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு. கைகேயி அவ வந்து முதல்ல ராமர் மேல அன்புடையவளா தான் இருக்கிறா. ஆனா மந்தரையுடைய ஒரு பேச்சை கேட்டு என்ன பண்றா? அதுக்கப்புறமா ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராயிடுறா இல்லையா? அப்போ அவகிட்ட ஏற்கனவே இருந்த அந்த பக்தி எதனால வந்து ஸ்பாயில் ஆச்சு? மந்தரா அப்படின்ற ஒரு கெட்ட சுபாவம் கொண்ட ஒரு பெண்ணுனால வந்து அது ஆச்சு இல்லையா? அதுதான் அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தூரமா இருக்கணும், டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணன் நமக்கு சொல்றாரு. அப்படி அவங்களோட க்ளோஸா இருந்தா என்ன ஆகும்? கைகேயி ராமர் மேல உயிரா இருந்த ராமருடைய ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்த அவங்க மந்த்ராவுடைய ஒரு பேச்சு கேட்டு என்ன ஆயிட்டாங்க? டைவர்ட் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை பத்தி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்பதான் வந்து பக்தி ஏதோ பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி பல பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எதுக்கு இந்த ஹரே கிருஷ்ணாலாம் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வந்து ரூல்ஸ் போட்டுட்டு நம்மளை எதுவுமே வந்து பண்ண விடாம வாழ்க்கையில என்ஜாயே பண்ண விட மாட்டாங்க. அதனால இப்பெல்லாம் போவாத, ஒரு 40 50 வயசுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்றவங்களுக்கே இப்ப ஆல்ரெடி 50 வயசா இருக்கும். சரி நீங்களாவது இப்போ வந்து பக்தி பண்ணுங்க, அவங்கள விட்டுருவோம் அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. ஸோ பிரபுபாதர்கிட்ட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என் பையன் ரொம்ப சின்ன பையன், இவனை வந்து நீங்க வந்து இப்படி அவனை வந்து பிரம்மச்சரி ஆக்கிட்டீங்களே, அவன் கல்யாணம் பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி, அவன்கிட்ட இன்னும் வயசு இருக்கு, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிரபுபாதர் சொல்ல, சரி நீங்க உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க இப்போ வாங்க உங்க பையனை நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இல்ல இல்ல என் பையனையும் நீங்க வச்சுக்கோங்க, நாங்க போறோம்னு போயிட்டாங்க. ஸோ அதனால கிருஷ்ண பக்தியில வந்து ஆர்வம் இல்லாத நபர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே.
இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமது குறிக்கோளை அடைவதில் கவனம் செலுத்த வேண்டும். முறையான ஆன்மீக வழிகாட்டியை அணுகி மிகுந்த பணிவுடன் கற்றுக்கொள்ளும் போது வெற்றி நிச்சயம். இதுல ரொம்ப முக்கியமா நமக்கு லைஃப் கோல் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கோல நம்ம வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கான வேலைகள்ல நம்ம வந்து கரெக்டா செயல்படுவோம். நம்ம என்னன்னா, இப்போ வந்து கோலே ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கிறதுனால, எந்த ஒரு செயல்லயும் கான்ஃபிடென்ட்டா வந்து பண்றதுக்கு நமக்கு முடியல. ஸோ, அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்மளுடைய கோல செட் பண்ணணும். இதுதான் நான் பண்ணணும். இதுதான் என் கோல் அப்படின்னு சொல்லி. அத செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்காக நம்ம கண்டிப்பா வந்து முயற்சி எடுப்போம். ஸோ, அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க. இன்னொரு பாடம் நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அகிம்சை அப்படிங்கிறது வந்து நம்ம மற்றவர்களை கொல்லாம இருக்கிறது மட்டுமே வந்து கிடையாது. மற்றவர்களுக்கு நம்ம வந்து துன்பத்த குடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றவர்களுக்கு துன்பத்த குடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவங்க மனத புண்படுற மாரியான வார்த்தைகளை பேசினாலோ, செய்கைகள செஞ்சா கூட வந்து அது கூட ஹிம்சை தான். நமக்கே வந்து நல்லா தெரியும். சில பேர பார்த்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன ஆகும்? கண்டிப்பா அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க வந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளா வந்து வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அதாவது கணவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய ஃப்ரெண்ட் யாரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. சாப்பிடலாம். இங்க நம்ம வீட்டுக்கு வந்து அவரு சாப்பிடட்டும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா, அதுல வந்து மனைவிக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்த உடனே ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்கு குடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, வேகமா வந்து அந்த கிளாஸ வந்து அந்த டேபிள்ல டப்புன்னு வச்சுட்டு போவாங்க. போதும். அவங்க வந்து வேற எதுவுமே சொல்ல தேவையே இல்ல. வந்தவருக்கு வந்து புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காதா? சொல்லுங்க. புரிஞ்சிரும். எல்லாருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லையா? அப்ப அந்த ஒரு செய்கையிலேயே அவர் வந்து என்ன ஆயிடுவாரு, வருத்தப்படுவாரு. என்னடா இது! நம்ம ஃப்ரெண்ட் வந்து சாப்பிடும்ன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். ஆனா அவருடைய மனைவிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையே! அப்படின்னு சொல்லி, இல்லப்பா நான் சாப்பிட்டுட்டு தான் நான் வந்தேன். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, போயிருவாரு அவரு. ஸோ அதான். அதுவுமே வந்து ஒரு ஹிம்சைங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஹிம்சை கூட நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து கத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறமா சுய கட்டுப்பாடுக்கான எளிமையான சூத்திரம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படும் எதையும் நிராகரிப்பது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை தடங்கல் ஏற்படுத்துமோ, நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்த நம்ம வந்து வேண்டான்னு நிராகரிக்கிறதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பல தருணங்கள்ல நமக்கு நம்மளுடைய நண்பர்களோ, இல்ல உறவினர்களோ என்ன பண்ணுவாங்க, "வாங்க படத்துக்கு போயிட்டு வரலான்னு" கூப்பிடலாம். "இன்னைக்கு சண்டே, சும்மா தானே இருக்கிறீங்க, மூவி போலான்னு" கூப்பிடலாம். ஆனா கரெக்ட்டா அவங்க வந்து கூப்பிடுற நேரம் வந்து இந்த பகவத்கீதா கிளாஸ் நடக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கலாம். அதனால வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா, நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த சுய கட்டுப்பாட வந்து இழந்துட்டோம். அதனால ஆன்மீக முன்னேற்றம் தடைபடும். ஏன்னா, நம்ம கேட்கிறதே வீக்லி ஒன்ஸ் தான். இத கேட்டு நம்ம வந்து என்னைக்கு வந்து சீரியஸ் ஆகி, என்னைக்கு நம்ம வந்து பக்தி பண்ணி, என்னைக்கு இந்த உலகத்துல வந்து நம்ம பிறப்பிறப்புல இருந்து நம்ம வெளியில போறது, இல்லையா? அதுலயும் இந்த மாரி யாராவது ஒருத்தவங்க அப்பப்போ வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம அவங்கள நிராகரிக்கணும். அவங்க கிட்ட இருந்து தூரம் ஆயிரணும். அவங்க கிட்ட நோ சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இல்ல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல நமக்கு கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். அவங்களுக்கு நம்ம நோ சொல்ல முடியாம நம்ம வந்து தயங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா நம்மளுடைய அந்த சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். அது நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். மெட்டீரியல் லைஃப்ல கூட அதேதான். நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வந்து சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கா அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அதுக்கான ஒரு நேரத்த நம்ம வந்து குடுக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்த ஒருத்தர் வந்து, "இல்ல நீ அதுக்கு குடுக்காத, அந்த நேரத்த நீ என் கூட இப்படி ஸ்பெண்ட் பண்ணு" அப்படின்னு சொன்னார்ன்னா, அத அத நான் கேட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ என்னுடைய இந்த 2 ஹவர்ஸ் இதுல வந்து லாஸ் ஆகும். அது என்னுடைய பிசினஸ்ல லாஸ் ஆகும். ஸோ சேம் அதே மாரி தான் ஆன்மீக வாழ்க்கையிலயும். அந்த டைம நான் அவங்க கூட குடுத்துட்டேன் அப்படின்னா, அது எனக்கு ஸ்பிரிச்சுவலி அது வந்து 2 ஹவர்ஸ் லாஸ். அது 2 ஹவர்ஸா இருக்கலாம், 2 டேஸா இருக்கலாம், 2 இயர்ஸா இருக்கலாம்.
நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஏதாவது ஒண்ணுல வந்து நம்மள மாட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அது அங்கிருந்து அப்படியே டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிரும். ஓகே. அடுத்ததா நம்ம வந்து 3வது டாபிக் ஆத்மா, பரமாத்மா. இந்த 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட் என்ன? இவங்களுடைய ரோல் என்ன? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதம் அஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னா சத்துச்சதே உச்யதே. தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகிறேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது. சோ முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஞானம் எப்படி அடையிறதுன்றதுக்கான வழியை பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஓகேவா? அதுக்கு வந்து முதல்ல கிருஷ்ணர் கிட்ட அனன்ய பக்தி இருக்கணும்னு பார்த்தோம். ஒரு ஆச்சாரிய உபாசனம் இருக்கணும்னு பார்த்தோம். சில குவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். நீங்க எஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்கா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 13வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை படிங்க. அதுல கிருஷ்ணர் வந்து ஒரு 20 குவாலிட்டி வந்து சொல்லியிருக்கிறார். 20 விஷயம் சொல்லியிருக்கிறார். அது எல்லாமே நமக்கு ஞானத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறை. ஓகே. இப்போ அந்த அந்த வழிமுறையினால நம்ம எந்த ஞானத்தை அடைய போறோம்? அதாவது நம்ம எந்த பொருளை வந்து தெரிஞ்சுக்க போறோம்? அதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஓகே. ஞேயம் அப்படின்னு சொன்னா அறியப்படும் பொருள். எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான். சோ அதுதான் இங்க கிருஷ்ணர் இனிமே நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. எதை பத்தினா ஆத்மா. இந்த ஆத்மா தான் சில நேரத்துல பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல அத ஆத்மான்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி தான் நம்ம வந்து அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறாரு. சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நான் ஆத்மா அப்படிங்கிறதும் பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது தான். ரெண்டு இந்த முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 2 தான். 3வது ஒண்ணு சொல்லணும்னா இந்த பௌதிக உலகம். சோ நான் அழியாத ஆன்மீக ஆத்மா. என்ன சிருஷ்டி செய்தவர் பகவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் அழியாத ஆத்மா, ஆன்மீக ஆத்மா. இப்போ நான் இங்க இருக்கிறது இது ஒரு பௌதிக சிருஷ்டி, இது பௌதிக உலகம் அப்படிங்கிற இந்த ஒரு ஞானத்தை தான் நம்ம வந்து என்ன செய்யணும்? அடையணும். இந்த விஷயத்தை பத்தி தான் இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ இங்க ஆத்மாவுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்திலேயே பார்த்திருக்கிறோம். ஆத்மா நித்தியமானது அப்படின்னு சொன்னா எப்போதுமே இருக்கக்கூடியது. பகவான் எப்ப இருக்கிறாரோ அப்பத்துல இருந்தே ஆத்மாவும் இருக்கு. ஆனா அது வந்து கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டது. ஏன்னா அது கிருஷ்ணர் தான் வந்து சிருஷ்டியை பண்றாரு. கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் அது வருது. அதனால அது கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பௌதிக உலகினுடைய காரண விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அது ஆன்மீக வஸ்து. இந்த பௌதிக உலகம் முழுவதுமா வந்து பௌதிகமான ஒரு வஸ்துக்கள்னால ஆனது. அதனால இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விளைவுகளா இருக்கட்டும், இந்த நடக்க வேண்டிய ஒரு காரணமா இருக்கட்டும், அது 2க்குமே வந்து இந்த ஆத்மா அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அதாவது நம்ம இந்த சிருஷ்டி இருக்கு, இந்த இந்த கிரியேஷன் நடந்திருக்கு. நம்ம ஏதாவது பண்ணோமா? நம்ம எதுவும் பண்ணல. அது பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார், கிரியேஷன் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறமா இந்த கிரியேஷனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்றோமா? அந்த நேச்சர் பகவானுடைய கட்டளைப்படி அது என்ன ஆகுது? அது வந்து சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விருந்தினர் மாளிகையில் வசதிகளை ஏற்படுத்துவதில் நேரத்தை வீணடிக்காமல் பக்குவமான நமது இருப்பிடமான வைகுண்டத்திற்கு செல்ல தயாராகும். அதாவது என்னன்னா, இப்போ இந்த இந்த உலகம் நமக்கு வந்து என்னன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணர் இந்த உலகத்தை நமக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு எவ்வளவு டைம் நமக்கு வந்துட்டு இந்த உலகத்தை நமக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த டைம்க்குள்ள நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? திரும்ப நம்ம அவங்ககிட்டயே கொடுத்துட்டு நம்ம வந்து போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால நம்ம இப்படி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு பிறந்து இறந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தேகத்தை வாடகைக்கு எடுத்துட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு போய்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை நம்ம வந்து தேடணும். அந்த பெர்மனண்டான சொல்யூஷன் என்னன்னா இந்த பௌதிக உலகத்தை விட்டு நம்மளுடைய ஒரிஜினலான ஒரு பிளேஸ், அது கோலோக விருந்தாவனம், வைகுண்டம்னு சொல்லலாம். அங்க நம்ம வந்து போகணும். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் பிளேஸ். அங்க நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா திரும்ப இந்த மாதிரி வீடு மாத்துற வேலை எல்லாம் அங்க வந்து கிடையாது. ஸோ
அதுக்கு தான் நம்ம இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் கிருஷ்ணர் அங்க அமிர்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு இந்த ஸ்லோகத்துல. எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளால அமிர்தத்தை வந்து சுவைக்க முடியாது. அது அமிர்தம் அப்படின்னு சொன்னா அழிவற்ற ஒரு தன்மையை கொடுக்க முடியுது. இந்த பௌதிக உலகத்துல அழிவற்ற தன்மைங்கிறது எதுக்குமே கிடையாது. சோ அது ஆத்மாவுக்கு தான் இருக்கு. அந்த ஆத்மா பௌதிக உலகத்தை சேர்ந்தது கிடையாது. அது ஆன்மீக உலகத்தை சேர்ந்தது. சோ இந்த ஆத்மா ஆன்மீக உலகத்துல இருக்கும் போது அந்த அமிர்தத்தை சுவைக்க முடியும். இல்ல ஆத்மாங்கிறத ரியலைசேஷன் பண்ணா அந்த அமிர்தத்தை சுவைக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ பரமாத்மா அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரஞ்சரம் ஏவச்ச சூக்ஷ்மத்வாத் தத்தவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத். பரம உண்மை எல்லா உயிர்வாளிகளின் உள்ளும் புறமும் உள்ளார். அசைவன மற்றும் அசையாதனவற்றில் உள்ளார். அவர் சூட்சுமமானவர் என்பதால் ஜடப்புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். ஸோ இது வந்து பகவான் பரமாத்மாவுக்கு உள்ள ஒரு குவாலிட்டி. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து ஆன்மீக உலக, அதாவது வைகுண்டத்திலையும் இருக்கிறாரு, இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு, ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கிறாரு. அவனால இந்த மாதிரி இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்க முடியும், நம்மளுடைய தேகத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்க முடியும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விட்டு வெளியில ஆன்மீக உலகத்திலையும் அவரால் வந்து இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரியான சக்தி கிடையாது. இதுதான் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். நான் என்ன பண்ண முடியும், இந்த உடலுக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்க முடியும். இந்த உடலை விட்டே வெளியிலேயே கூட நான் கிடையாது, இல்லையா? ஆனா பகவான் அப்படி இல்லை. ஓகே, பரமாத்மாவுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ரூபம் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. அவர் என்ன செய்யறாரு, அனோர் அணியான் மகத்தோ மகியான் அப்படின்னு சொன்னா ஒரு அணுவுக்குள்ளேயும் ஒரு அணுவா வந்து இருக்கிறார். அதை நம்ம வந்து கொஞ்சம் கிளியரா வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு லைட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த லைட்டோடைய பிரகாசம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு ரூபம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா பரமாத்மாவுக்கு அப்படி கிடையாது. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எல்லா அணுக்களுக்குள்ளேயும் தன்னுடைய சுய ரூபத்துல இருக்கிறாருங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா எல்லா புலன்களும் அவர்னால வந்து உருவாகுது. ஆனா அவருக்கு புலன்கள் இல்லை அப்படின்னு நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, அவருக்கு பௌதிகமான புலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஆன்மீகமான புலன்கள் இருக்கு. ஓகே, ஆனா நமக்கு வந்து இருக்கக்கூடியது இந்த தேகத்துல இது பௌதிகமான புலன்கள். ஓகே, பரமாத்மாக்கு அந்த மாதிரி பௌதிகமான புலன்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பிரிக்க முடியாதவர் அப்படின்னு சொன்னா இந்த ஜீவாத்மா இருந்து பிரிக்க முடியாத நபர். அவர் எப்போதும் ஜீவாத்மா கூடவே இருக்கிறார். ஸோ எப்படி வந்து இந்த தேகத்துல பிராணன் அப்படிங்கிறது எப்போதும் பிரிக்க முடியாததா இருக்கோ, பிரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், லைஃப் இல்லை, இல்லையா? அது மாதிரி ஜீவாத்மா கூட பரமாத்மாவும் எப்போதும் பிரிக்க முடியாத நபரா இருக்கிறாரு. அவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கிறார். ஓகே, ஸோ யாரால வந்து அந்த பரமாத்மாவை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இதீச்சேத்திரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசத மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவயோபபத்யதே. இவ்வாறாக செயல்களின் களம், அதாவது களம்னா என்ன, உடல், அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், ஞேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விளக்கப்பட்டன. எனது பக்தர்களால் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். அதாவது கஷேத்திரம்னு சொன்னா இந்த உடல், இதுதான் அது அந்த கஷேத்திரம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அறிய வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து ஆத்மா இல்ல பரமாத்மா, இந்த ரெண்டு பேரை தான் நம்ம வந்து அறிஞ்சுக்க வேண்டிய பொருள். ஸோ இதை யார் ஒருத்தவங்க வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும், பகவானுக்கு யாரு பக்தி பண்றாங்களோ பக்தி பண்ணா மட்டும்தான் இதை ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும், கரெக்டா வந்து புரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஞானிகள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த பேதம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரம்மம்.
ஸோ அது ஒரு தவறான ஒரு கருத்து. அது என்ன ஆயிரும், அப்ப நம்மள வந்து ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போயிரும். அப்பதான். அதனாலதான் இந்த பக்தி அப்படிங்கிறத ஒண்ணு யாரு வந்து பண்றாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும், ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. ம். 2 பேருமே தனித்தனி நபர்கள். இவங்க 2 பேரையுமே தெரிந்துக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படிங்கிறத பக்தி பண்றவங்கனால புரிஞ்சு என்ன பண்ண முடியும், பகவானை அடைய முடியும்னு இங்க கிருஷ்ணர் நமக்கு சொல்றார். நான் இவ்வுடல் இது மிகவும் வெறுப்புவதாய் உள்ளது. நான் ஆத்மா இது உண்மையிலேயே விடுவிப்பதாய் உள்ளது. அதாவது நம்ம இந்த உடல்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன ஆகுறோம்னா, இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே நம்ம கட்டுண்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப பிறந்து இறந்து வாழ வேண்டியது இருக்கு. அதே இது நான் ஆத்மா அப்படின்னு நான் வந்து நினைச்சு அந்த ஞானத்தோட நான் வந்து என் வாழ்க்கையை நடத்தினேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஞானமானது என்ன பண்ணுது, என்னை இந்த பௌதிக உலகத்துல இருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறமா கட்டுப்பாட்டாளராக இருக்க முயல்வதை விட நமது கட்டுப்பாட்டை நாம் கிருஷ்ணரிடம் அளித்தால் அது நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். நமக்கு ஜென்ரலா நான் வந்து ஒரு கண்ட்ரோலரா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. நம்ம பல பேரை வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றோம். வீட்ல கணவன், மனைவி, குழந்தைங்க, வேலை செய்யற இடத்துல, ஆபீஸ்ல இப்படி பல பேரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றோம். யாருமே இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு நாயை வளர்த்து என்ன பண்றோம், நாயையாவது நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாயாவது கூட வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு எப்போதுமே கண்ட்ரோலிங் நேச்சர் வந்து இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு நான் கிருஷ்ணருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லி என்னை என்ன பண்ணணும், கிருஷ்ணருடைய கையில வந்து ஒப்படைச்சிடணும். அது நமக்கு உண்மையிலே வந்து வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா மொத்தத்துக்கு நானே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அப்போ என்னைய வந்து காப்பாத்துற பொறுப்பு என்னை சார்ந்தது. அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். ஆனா என்னை பகவான் கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன்னா என்னைய பார்த்துக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு. ஸோ அவரு என்னைய வந்து பாத்துக்கிறேன்னு ஒரு கேர் பண்றேன்னு சொல்லி அவரு என்னைய எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து 4வது பாகமா வந்து நம்ம யார் உண்மையான ஒரு அனுபவிப்பாளர் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஜென்ரலா நமக்கு வந்துட்டு லைஃப்ல வாழ்க்கை அப்படிங்கிறத என்ஜாய் பண்றதுக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு கல்ச்சர் இல்லையா, அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனா உண்மையிலே யார் என்ஜாய் பண்ண முடியுங்கிறது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அதை இங்க வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், முதல் ஜீவாத்மாவுடைய குணங்கள் என்ன, அதுக்கப்புறம் இயற்கையுடைய குணங்கள் என்ன, அதுக்கப்புறம் பரமாத்மாவுடைய குணங்கள் என்ன, அதுக்கப்புறம் நம்ம எவ்வாறு பக்குவம் அடைகிறது, இந்த 4 விஷயங்களை வந்து இதுல வந்து நம்ம கத்துக்க போறோம். அதாவது யார் உண்மையான அனுபவிப்பாளர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ ஜீவாத்மாவோடைய குணங்கள் என்ன, அது வந்து ஆரம்பமற்றது அப்படின்னு சொன்னா எப்ப சிருஷ்டி ஆனதுன்னே தெரியாது. ஓகே. அதுக்கப்புறமா பௌதிக இயற்கையை அனுபவிக்க நினைப்பதால் உயிர் வாழ கஷ்டப்பட வேண்டியுள்ளது. நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த பௌதிக உலகத்திலேயே நம்ம இருக்கிறோம். இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்ம வந்ததுக்கு காரணம் என்ன, நான் என்ஜாய் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தினாலதான். அதனாலதான் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இங்க வந்து நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பௌதிக இயற்கையில நமக்கு பலவிதமான துன்பங்கள் வர்றதுனால என்ன ஆகுது, இந்த உலகத்துல வாழவே வேண்டாம்ப்பா, போதும்பா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது. அது நல்லதுதான். ஸோ நமக்கு அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் செயல் மற்றும் விருப்பத்தை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது, 84 லட்சம் வகையான ஜீவராசிகளா அதுல அந்த தேகத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம சுத்த வேண்டியிருக்கு. ஒரு தடவை கொசுவா பறக்க வேண்டியிருக்கு, ஒரு தடவை மாடா பறக்க வேண்டியிருக்கு, ஒரு தடவை ஆடா பறக்க வேண்டியிருக்கு, ஒரு தடவை பறவையா பறக்க வேண்டியிருக்கு, ஒரு தடவை புழுவா பறக்க வேண்டியிருக்கு, ஒரு தடவை மனுஷனா பறக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் பலவிதமான தேகத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கு. இதுதான் ஜீவாத்மாவுடைய ஒரு குணங்கள். இந்த இயற்கையுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயற்கையும் வந்து ஆரம்பமற்றது. ஏன்னா இந்த பௌதிக சிருஷ்டியும் எப்பத்துல இருந்து இருக்குன்னு நமக்கு சொல்றதுக்கு முடியாது. உம் இந்த பௌதிக சிருஷ்டி இருக்கு, ஆனா தற்காலிகமான தோற்றம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிருஷ்டி ஒரு டைம்ல வந்து அது நடக்குது, கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டியானது அழிஞ்சு அது என்ன ஆகுது, திரும்ப அது தோன்றாத நிலைக்கு போகுது. திரும்ப பகவான் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, அது திரும்பவும் நடக்குது, கொஞ்ச நாள் இருக்குது, திரும்பவும் தோன்றாத நிலைக்கு போயிடுது. ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன ஆகுது, தற்காலிகமா அப்பப்போ தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பௌதிக இயற்கை.
அது மட்டும் இல்லாம இதுல பல சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்மளே சொல்றோம் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்க இப்ப இருக்கிற பிளேஸ் எப்படி இருந்ததோ அப்படி இன்னைக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பௌதிக உலகத்துல மாற்றம்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய உடலே 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப கிடையாது. மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த பௌதிக இயற்கை வந்து என்ன பண்ணுது? நம்ம இங்க வாழ்வதற்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு பிளேஸ் அது வந்து குடுக்குது. அதுக்கப்புறமா இந்த பௌதிக இயற்கை நம்மள முக்குணங்கள்னால கட்டுப்படுத்துது. இந்த பௌதிக இயற்கையில முக்குணங்கள் இருக்கு. நம்ம இந்த பௌதிகமான எந்த வஸ்துக்களோட நம்ம தொடர்பு வச்சாலும் என்ன ஆகும்? அந்த வஸ்து எந்த குணத்துல இருக்குதோ நமக்கு என்ன ஆகும்? அந்த குணம் நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம ரொம்ப மாடர்னா, பேஷனா நம்ம ட்ரெஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நீங்க சொன்னீங்கன்னா, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ட்ரெஸ் எப்படி பண்ணா என்ன? ட்ரெஸ்ல என்ன இருக்கு? உங்க மைண்ட்ல இருக்கும்பாங்க. என்ன மைண்ட்ல இருக்கு? முதல்ல வந்து என்ன மாரி ட்ரெஸ் பண்றோமோ, அந்த ஒரு ட்ரெஸ்ஸுனால நம்மளுடைய சுபாவம் சேஞ்ச் ஆகுங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரெஸ் என்ன மாரியான ஒரு மூட்ல வந்து அ எந்த குணத்த வந்து அது பண்ணப்பட்டிருக்கோ என்ன ஆகும்? அந்த குணம் நமக்கு வரும். ரொம்ப பேஷனா இருந்தா, அத போட்டுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும்? அப்ப நமக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியாகும். சாத்வீகமான ஒரு ட்ரெஸ்ஸ போட்டோம்னா, அப்ப நமக்கு சாத்வீக குணம் இருக்கும். ஸோ இந்த மாரி எல்லா வஸ்துக்கள்லயுமே இது வந்து இருக்கு. ஒவ்வொரு வஸ்துலயும். அதனால தான் கிருஷ்ணர் சாப்பாட்டுல கூட என்ன சொல்றாரு? சாத்வீகமான ஆகாரம் சாப்பிடுங்கிறாரு. ஏன்? அந்த உணவுங்கிறது ஒரு ஜட வஸ்து தானே. அதுல இருந்து எப்படி எனக்கு கான்ஷியஸ் வந்து மாறும்? அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனா உண்மை அதுதான். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணர்வுல இருந்தே அந்த கான்ஷியஸ் வந்து மாறுது. ஸோ அதனால இந்த பௌதிக இயற்கையில எல்லாத்துக்குள்ளேயும் அந்த முக்குணங்கள் இருக்கு. நம்ம எதோட தொடர்பு கொண்டாலும் அதோடைய குணம் நம்மகிட்ட வந்து வரும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஓகே. நம்ம இந்த பௌதிக உலகத்துல வந்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகுது? இந்த பௌதிக இயற்கையே என்னை வந்து பலமுறை வந்து தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் என்ஜாய் பண்ணணும்னு நான் வந்து முயற்சி பண்றேன். ஆனா, அங்க எல்லா வாட்டியும் நான் என்ன ஆகுறேன்? நான் வந்து தோல்விய தான் நான் சந்திக்கிறேன். அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம எங்க வந்து உண்மையிலேயே அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கும்? எந்த செயல செஞ்சா நான் வந்து அந்த உண்மையான அந்த என்ஜாய்மெண்ட்ட நான் அனுபவிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? நம்ம அங்க ட்ரை பண்ணணும். நம்ம தப்பான இடத்துல ட்ரை பண்ணா நமக்கு கிடைக்காது. இல்லையா? என்ஜாய்மெண்ட் ரியலா எங்க கிடைக்குமோ, அங்க நம்ம ட்ரை பண்ணணும். எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து இந்த கிச்சன் அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு, நான் குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு பசிக்கும். அப்போ அந்த குழந்தை ஏதோ வந்து குக் பண்ற மாரி விளையாண்டுட்டு இருந்துச்சே, அதை எடுத்து அந்த குழந்தைனால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அது ஏதோ சும்மா வந்து என்ன பண்ணும்? அங்க ரோட்ல கிடக்கிற மண்ணு, செடி எல்லாம் எடுத்து போட்டு ஏதோ நான் குக் பண்றேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கும். அத எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா ரியலான சாப்பாடுங்கிறது எங்க இருக்கும்? அம்மா ஆல்ரெடி உள்ளுக்குள்ள குழந்தைக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க. அத போய் தான் வந்து சாப்பிடணும் பசிச்சா. அது மாதிரி உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பகவானோட தொடர்புல இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? வீடு கிடைச்சா எனக்கு ஹாப்பினஸ், கார் கிடைச்சா ஹாப்பினஸ், கல்யாணம் ஆனா ஹாப்பினஸ், குழந்தையான ஹாப்பினஸ் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணொண்ணுலயும் நம்ம எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சோம்னு நமக்கே தெரியும். ஸோ அதனால தப்பான இடத்துல நம்ம ஹாப்பினஸை தேடக்கூடாதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பரமாத்மாவுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பரமாத்மா வந்து அவர்தான் உன்னத அனுபவிப்பாளர். நம்ம உன்னத அனுபவிப்பாளர் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியே எதுவுமே கிடையாதே இங்க. நம்ம சிருஷ்டி பண்ணதுன்னு என்ன இருக்கு? என்னுடைய ஒரு பொருளா இருந்தா தான் நான் அனுபவிக்க முடியும். என்னுடைய பொருள் எதுவுமே இல்லாதப்ப நான் எப்படி அனுபவிக்க முடியும்? அது முதல் ரீசன். இன்னொன்னு வந்து நான் ஆன்மீகமான ஒரு நபர். இங்க இருக்கிறதெல்லாம் பௌதிகமான ஒரு வஸ்து. அப்போ பௌதிகமான ஒரு வஸ்துவ நான் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? நான் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பகவான் அதனாலதான் வந்து அவரை புருஷா அப்படின்னு வந்து சொல்லுவோம். புருஷா அப்படின்னு சொன்னா அனுபவிப்பாளர். பிரகிருதி அப்படின்னு சொன்னா அனுபவிக்கப்படக்கூடியவர்கள். இந்த ஜீவாத்மா கூட ஒரு விதத்துல பிரகிருதி. ஏன்னா பகவானால அனுபவிக்கப்படுறதுக்காக நம்ம சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கோமே தவிர, நம்ம பகவான் அனுபவிக்கிறதுக்காகவோ, இல்லைன்னா நம்ம இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கிறதுக்காகவோ நம்ம இங்க சிருஷ்டி செய்யப்படலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பகவான் தான் இதை சிருஷ்டி பண்ணதுனால அவர் தான் இதுக்கு ப்ரொப்ரைட்டர், ஓனர்.
அப்புறமா அவர் வந்து எல்லாத்துலயுமே எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருந்து அவர் வந்து ஒரு சாட்சியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கோ அனுபவிப்பதற்கோ என்ன பண்றாரு, அவர் அனுமதிக்கிறாரு. அவர் சாங்ஷன் பண்ணாதான் என்ன செய்ய முடியும், நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஓகே, அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், எப்போதுமே வந்துட்டு கிருஷ்ணர் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். கிருஷ்ணர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் எனக்கானது அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம இருந்தோம்னா, நான் என்ஜாய் பண்ணணுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டியோ, இல்ல நான் கண்ட்ரோல் பண்ணணுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டியோ நம்ம கிட்ட வராது. ஏன்னா கிருஷ்ணர்னு ஒருத்தர் அல்டிமேட்டா இருக்கிறாரு. அவர் தான் வந்து நான் என்ன அனுபவிக்கணுங்கிறத கொடுக்கறதும், நான் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, ஸோ அல்டிமேட்டா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பரமாத்மா வந்து என்ன பண்றாரு, பரமாத்மா வந்து என்ன பண்றாரு, இந்த ஆத்மா, அதாவது பரமாத்மா இருக்கும் ஆத்மாங்கிறது பரமாத்மா இருக்கும் போதுல இருந்தே இருக்குது. அந்த பரமாத்மா ஆத்மாக்கு என்ன பண்றாரு, அதோடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பௌதிக இயற்கையை பயன்படுத்தி என்ன பண்றாரு, ஒரு உடலை கொடுக்குறாரு. இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்குது. ஓகே, அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் அதே வாழ்க்கையை வாழ்வோம், நம்முடைய முதலாளியை மட்டும் மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, இப்போ பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு வந்து ஒரு இந்த மெட்டீரியல் நேச்சரை பயன்படுத்தி நமக்கு வந்து ஒரு உடல் கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், இந்த உடலை வச்சுட்டு யார் உண்மையான ஒரு ஓனரோ அவருக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ஓனர் கொடுத்த பாடியை வச்சுட்டு வேற ஒருத்தரை என் ஓனர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அவருக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த ரியலான ஓனருக்கு எப்படி இருக்கும், நம்ம ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டு நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து வேலை பண்ணோம்னா எப்படி இருக்கும், அந்த ஓனர் வந்து பார்த்துட்டு சந்தோஷப்படுவாரா, நமக்கு வந்து சரி நீ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சல அவனுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரு. ஸோ அது மாதிரினா இந்த உடலை கொடுத்தது பகவான், அவர் தான் இந்த உடலுக்கு ஓனர். அப்ப நம்ம அவருக்கு சேவை பண்ணா அவர் சந்தோஷமா இருப்பார், நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு இந்த உடலை பயன்படுத்தி சர்வீஸ் பண்ணிட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஓகே, ஸோ கடைசியா பகவான் இதை எப்படி பார்க்கறதுன்றதுக்கான அந்த ஞான கண்ணை வந்து கொடுக்குறாரு. அது என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் கஷேத்திர கஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. பரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கிறாயோ அவையெல்லாம் செயல்களின் களம், களத்தை அறிவோம் இணைந்த கலவையாகும். அதாவது இந்த பௌதிக உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே வந்து என்னது, ஒன்று கஷேத்திரம். அந்த கஷேத்திரம்னா என்ன, ஒரு தேகம், களம். அந்த கஷேத்திரத்துக்கு உள்ள கஷேத்திரத்தை அறியக்கூடிய நபர் யாரு, ஆத்மா. இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் இந்த மொத்த சிருஷ்டியுமே அப்படின்னு கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. சோ ஒரு மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், ஒரு கொடியா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், இல்ல ஒரு மலையா கூட இருக்கட்டும், இல்ல ஒரு நதியா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளயுமே வந்து என்ன இருக்கு, இந்த சேத்திரஜன் அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது ஆத்மா அப்படிங்கிறது எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் ஆத்மா கூட வந்து சர்வகதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சர்வகதா அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். வியாபிச்சுன்னா ஒரு ஆத்மாவே எல்லாத்துலயும் இப்படி வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்மாக்கள் லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல இருக்கு. அந்த ஆத்மாக்கள் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பல பல தேகங்களுக்குள்ள வந்து என்ன இருக்கு, அது பிரவேசிச்சிருக்கு. ஸோ அதனால ஆத்மா இல்லாத இடமே வந்து கிடையாதுன்னு வந்து சொல்லலாம். அது சந்திரலோகமா இருக்கட்டும், சூரியலோகமா இருக்கட்டும், எங்கனாலும் சரி ஆத்மா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த சிருஷ்டி ஃபுல்லா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு ஜீவாத்மா, பரமாத்மா, அப்புறமா இந்த பௌதிக இயற்கை, இந்த மூணு சேர்ந்த ஒரு கலவை தான். அது இல்லாம எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து இந்த ஞானக்கண்ணை நம்ம எப்படி அடையிறது, அதனாலயே ஒரு இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஞானத்தை அடையிறதுக்கான ஒரு வழி என்னன்னா, உடலின் மூலக்கூறுகள். நமக்கு இந்த உடல் வந்து பஞ்சபூதங்கள்னால ஆனது. ஸோ அந்த பஞ்சபூதங்கள் நம்ம சிருஷ்டி பண்ணோமா, நம்ம சிருஷ்டி பண்ணல. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உடல் வந்து அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. உடல் பௌதிகமான வஸ்துனால ஆனது, ஆத்மா ஆன்மீகமான சக்தியினால ஆனது. பரமாத்மா வந்து
எல்லா உயிர்களிடத்திலையும் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பதான் முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் ஜீவாத்மா பரமாத்மா இந்த ரெண்டுமே இருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு உயிரை எந்த ஒரு ஜீவராசியை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு ஜீவாத்மான்னு பார்க்கணும். அந்த ஜீவாத்மா பக்கத்துல பரமாத்மாவும் இருக்கிறாருங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன, எந்த ஜீவராசியும் நம்ம வந்து அவமரியாதை செய்யக்கூடாது, துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாருக்குமே வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம துன்பம் கொடுக்க மாட்டோம். அதனால நமக்கு மனம் புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். எதனால, பகவான் பகவான் இந்த சிருஷ்டிக்கு அவர் தான் கர்த்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால, இது என்னுடையது கிடையாது, நான் என்ஜாய் பண்றவன் கிடையாது, பகவான் தான் என்ஜாய் பண்றவரு அப்படிங்கிறத என்னால தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய புலன்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த புலன்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த புலன்களை வந்து பகவானுடைய சேவையில வந்து ஈடுபடுத்தணும். எப்போ இந்த புலன்களை பகவானுடைய ஒரு சேவையில நம்ம வந்து ஈடுபடுத்துறோமோ, அப்போ இந்த புலன்கள் தானாவே வந்து கண்ட்ரோல்ல வரும். ஸோ அதுக்கு பலவிதமான உதாரணங்கள் நமக்கு வந்து சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஆஹ் அம்பரீஷர் ஒரு சிறந்த உதாரணம். ஹரிதாஸ் டாக்கூர் அவர் வந்து ஒரு சிறந்த உதாரணம். அவர் பகவானுடைய நாமங்களை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரை வந்து ஒரு பெண் வந்து அணுகுவாங்க. பட் ஆனா அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அவங்களையும் வந்து டிவோட்டியா மாத்திடுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி பக்திக்கு உண்டு. நம்மளுடைய புலன்களை எப்போ வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுத்துறோமோ, அப்ப இந்த புலன்களானது என்ன ஆகும், அது வந்து இந்த புலனின்பத்துக்கான ஒரு ஏக்கம் அது வந்து தானாவே குறையும். ஓகே. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செயற்கையான முறையில நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்துறத விட நம்ம என்ன பண்ணணும், பக்தி தொண்டுல நம்மளுடைய புலன்களை நம்ம வந்து ஈடுபடுத்தணும். அதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய புலன்கள் தானாவே வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சிலர் வந்து மௌன விரதம் வந்து இருப்பாங்க. எதுக்குன்னா, பேச்சுனால யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது, இல்லைன்னா நான் பேசும்போது சில ஜீவராசிகள் வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து பேசாம அவங்களுடைய வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவங்க பேசாம இருப்பாங்க, மௌன விரதம் இருப்பாங்க. பட் அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு, நமக்கு நாக்கு வாய் கொடுத்தது வந்து மௌனமா இருக்கிறதுக்கா, மௌனமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு பகவான் சிருஷ்டி பண்ணாமலே விட்டுருப்பாரு வாய. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த நாக்க வாயை பயன்படுத்தி நம்ம பகவானை பத்தி பேசணும், பகவானை புகழணும். அப்போ அது என்ன ஆகுது, நேச்சுரல் நம்ம யாரையும் துன்பப்படுத்தணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அதுக்கு மேல அது பகவானை வந்து புகழ்றதுக்காக பயன்படுத்தப்பட்டதுனால என்ன ஆகுது, நமக்கு நன்மையும் கிடைக்குது. ஸோ அந்த விதத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய புலன்களை செயற்கையா வந்து கண்ட்ரோல் பண்றதை விட என்ன பண்ணணும், பக்தி தொண்டில் ஈடுபடுத்தணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம அடையக்கூடிய ஒரு இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, சேத்ரக்கே ஒரு ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதூர் யாந்தி தே பரம். உடலுக்கும் உடலில் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையை புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். ஸோ யார் இந்த ஞானத்தை வந்து வளர்த்துக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, பரம இலக்குனா பகவானுடைய லோகத்தை அடைகிறாங்க. அதுக்குதான் இந்த ஞானம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சாணக்கிய பண்டிதர் கூட வந்து சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, அவித்யா ஜீவனம் சூன்யம் அப்படின்னு சொல்லி. அவித்யா ஜீவனம் சூன்யம் அப்படின்னு சொன்னா, யாருக்கு வந்து ஞானம் இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கை என்ன, ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு, பௌதிகமான ஒரு தளத்துல கூட. அப்போ ஆன்மீக வாழ்க்கையிலையும் இந்த ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஞானம் அப்படின்னா இங்க நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கஷேத்திரம், கஷேத்திரஜன், பிரகிருதி, புருஷ, அப்புறமா வந்து ஞானம், ஞேயம், 6 விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம என்ன ஆகுறோம், பகவானை அடையிறதுக்கு அது உதவுது. ஓகே. ஸோ இந்த அத்தியாயத்துடைய ஒரு சின்ன சுருக்கம் திரும்ப பார்த்துக்கலாம். அர்ஜுனன் வந்து 6 கேள்வி கேட்டான். இப்ப நான் சொன்ன அந்த 6 கேள்வி, அந்த 6 கேள்விக்குமே கிருஷ்ணர் வந்து பதில் சொன்னாரு. எது கஷேத்திரம், எது கஷேத்திரஜன், எது ஞானம், எது ஞேயம், இந்த மாதிரி அதுக்கு 6 பதில்களை வந்து கிருஷ்ணர் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 2வது பிரிவுல வந்து அந்த
ஞானத்தை வந்து எப்படி அடையிறது, அதுக்கான ஒரு தகுதி என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொன்னாரு. அதுல வந்து மிக முக்கிய தகுதி என்ன, இன்றியமையாத தகுதி என்ன, மற்ற தகுதிகள் என்னன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா 3வது பிரிவுல வந்து நம்ம ஆத்மா பரமாத்மாக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்ன, அந்த 2 பேருடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா 4வது பிரிவுல யார் ரியலான ஒரு என்ஜாயர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஏன் அவங்க வந்து ரியலான ஒரு என்ஜாயரா இருக்க முடியுங்கிறதையும் பார்த்தோம். 5வதா கிருஷ்ணர் இந்த ஞானக்கண்ணால நமக்கு அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த விதத்துல இந்த 13வது அத்தியாயம் நிறைவடைது. இந்த 13வது அத்தியாயத்துல நம்ம இந்த 6 விஷயங்கள் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். Any questions or comments? Thank you. Beautiful class. Thank you. So please ask any questions. So Hare Krishna Prabhuji, Dandavat Pranam. Yes, Mataji. Hare Krishna. பிரபு இந்த 6 விஷயங்களையும் ஒரு தடவை ஒரு குயிக்கா ரிவைஸ் பண்ணுங்க பிரபு ப்ளீஸ். முதல்ல க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல ஒரு அர்த்தம் களம் அப்படின்னு சொல்லலாம். இங்க டைரக்டா அது குறிக்கக்கூடியது அந்த களம் அப்படிங்கிறது என்னன்னா உடல். இந்த உடல் தான் வந்து நமக்கான ஒரு களம், நம்ம செயல்படுவதற்கான ஒரு களம். இந்த ஆத்மா செயல்படணும் அப்படின்னா அதுக்கு இந்த உடல் அவசியம். உடல் இல்லாம ஆத்மானால செயல்பட முடியாது. ஸோ அதனால இந்த களம் அப்படிங்கிறது இந்த உடல். அந்த உடலை அறியக்கூடிய நபர் யாருன்னா சேத்ரஜன், அது ஆத்மா. ஓகே, அதுக்கப்புறமா புருஷன். புருஷன் அப்படின்னு சொன்னா பகவான், அவர் தான் வந்து படைத்தவர். பிரகிருதி அப்படின்னு சொன்னா நேச்சர், மெட்டீரியல் நேச்சர். இந்த சிருஷ்டி எல்லாம் பௌதிகமான இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணக்கூடிய அதுக்கான ஒரு என்ன சொல்றது இன்கிரீடியன்ஸ், ஒரு மூலப்பொருட்கள்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுல இருந்து தான் இந்த சிருஷ்டி நடக்குது. ஓகே, ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதும் பகவான் தான், அந்த மெட்டீரியல் நேச்சரை சிருஷ்டி பண்ணதும் பகவான் தான். பட் இந்த தேகம் எல்லாம் எதுல இருந்து வருது, அந்த மெட்டீரியல் நேச்சர்ல இருந்து வருது. ஓகே, அதுக்கப்புறமா ஞானம். ஞானம் அப்படின்னு சொன்னா அறிவு. ஸோ எதை பற்றின அறிவுங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஆத்மா பரமாத்மா இந்த மெட்டீரியல் நேச்சர், இதை 3 குறித்துமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். அந்த உண்மையான ஞானத்தை வந்து எப்படி அடையிறதுன்றதுக்கான வழிகள் நம்ம அங்க கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஞேயம். அந்த ஞானத்தினால நம்ம அறியப்பட வேண்டிய பொருள் எது அப்படின்னு சொன்னா அதுதான் ஆத்மா பரமாத்மா. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து தெரிந்துக்கிடணும். அடைய வேண்டிய இலக்கு பரமாத்மா, பகவானா வந்து நம்ம கடைசியில் அடைய போறோம். ஸோ கன்க்ளூஷனா 6 விஷயம் பார்த்துருக்கோம். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜன், புருஷ, பிரகிருதி, ஞானம், ஞேயம். 6 விஷயம். ஓகே, Got it பிரபு. Thank you so much. ஞேயம்னா அறியப்படக்கூடிய பொருள், அது வந்து நம்ம லார்ட் அறியணும், அதான பிரபு? கரெக்ட். Thank you so much. Beautiful பிரபு. Thank you. இயற்கை என்று என்னத்தை நீங்க சொல்றீங்க? இயற்கை என்றா என்ன? உங்களோட இந்த சாப்டர் 13 இயற்கை தான் நம்ம வந்து மெட்டீரியல் நேச்சர், அதுதான் நமக்கு இந்த உடலை கொடுக்குது. இயற்கை என்பது அந்த தாவரங்கள், அதுதான் பிரகிருதி இல்லையா பிரபு? அதுதான் பிரகிருதி இல்லையா? அதாவது நேச்சர்ங்கிறது தான் பிரகிருதி இல்லையா? மூல பிரகிருதி, மூல பிரகிருதி அதுதான் வந்து இங்க வந்து இயற்கை அப்படிங்கிறது. ஓகே, யா. மூல பிரகிருதின்னு சொன்னா இந்த உலகத்துல சிருஷ்டி பண்றதுக்கு 24 மூலப்பொருட்கள் வந்து வேணும். அந்த மூலப்பொருட்களை வச்சிருக்கிறது தான் பிரகிருதி, அதுதான் இயற்கை. அந்த 24 வஸ்து அது என்ன அப்படின்னு சொன்னா 5 பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறமா 5 தன்மாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. தன்மாத்திரம் அப்படின்னு சொன்னா
அந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்ததோ அது, உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா சவுண்டு. இந்த சவுண்டுல இருந்து தான் என்ன ஆகுது, ஆகாயம் வந்து சிருஷ்டி ஆகுது. புரியுதா மதன்? Yes, yes. ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுமே சவுண்ட், அப்புறமா வந்துட்டு டச், அந்த டச் ஃபீலிங் இருக்கு இல்லையா அது, அப்புறமா வந்துட்டு டேஸ்ட் அது, அப்புறமா ஸ்மெல்லிங் நம்ம வந்து அந்த வாசனை நுகர்றோமே அது, அப்புறமா டேஸ்ட்டு, அப்புறம் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல இருந்து என்ன இருக்கு, ஒரு ஒரு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அதுல இருந்து வந்திருக்கு. ஆகாயம் வந்து சவுண்ட்ல இருந்து வருது. நெருப்பு அது எதுல இருந்து வருது, டேஸ்ட் அப்படிங்கிறதுல இருந்து நெருப்பு வருது. அப்புறமா வந்து டச் அப்படிங்கிறது அந்த ஸ்மெல்ல இருந்து வருது. இப்படி ஒன்னொன்னும் அதுல இருந்து வருது. ஓகே, இது தன்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா பஞ்ச கர்ம இந்திரியம், பஞ்ச ஞான இந்திரியம் அப்படின்னு சொல்லுவோம். கர்ம இந்திரியம்னா செயல் செய்யக்கூடியது, ஒர்க்கிங் சென்சஸ், கை கால், நம்ம பேசுறது, அப்புறமா வந்துட்டு ஜெனிட்டல், இது எல்லாமே வந்து என்னது, ஒர்க்கிங் சென்சஸ். அதுக்கப்புறம் ஞான இந்திரியம் அப்படின்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ் அக்வயர் பண்ணக்கூடிய சென்சஸ். அது என்ன, கண்ணு, காது, மூக்கு, அப்புறமா வந்துட்டு நாக்கு, அப்புறம் ஸ்கின். இந்த 5 வந்து என்னது, ஒர்க்கிங் சென்சஸ். இது ஞானத்தை வந்து அடையக்கூடிய ஒரு சென்சஸ். மொத்தம் 20 ஆச்சு. அதுக்கப்புறமா இன்டெலிஜென்ட், அகங்காரம், அப்புறமா மைண்ட், அப்புறமா மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லி 4. இது எல்லாம் சேர்ந்து மொத்தம் 24 வஸ்துக்கள். இது எல்லாம் சேர்ந்துதான் மூல பிரகிருதின்னு பேரு. அந்த மூல பிரகிருதியில இருந்து தான் என்ன ஆகுது, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி ஆயிருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் இந்த ஒரு இதுல இருந்து தான் வந்து சிருஷ்டி ஆயிருக்கு. புரிஞ்சதா? ஓகே. அப்ப எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்கை எங்களுக்கு அந்த தருது சொல்லுங்க, எங்கட விருப்பத்துக்கு. நம்மளுடைய விருப்பம், கர்மா, இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டீரியல் நேச்சரை வந்து யூஸ் பண்ணி நமக்கு ஒரு பாடியை வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த பாடிக்குள்ள நம்மளை போடுவாங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள், எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? ஓகே, எல்லாருக்கும் வந்துட்டு நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மந்த் நாங்கள் வந்து ப்ரோபாதர், அதாவது புக் மேரத்தானுக்காக இங்கே நாங்கள் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்து இங்கே கொஞ்சம் எங்களுடைய சென்டரில் நாங்கள் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணோம். அதனுடைய ஒரு சின்ன முயற்சியில் இங்கே வந்து நான் இருக்கிற இடம் பெங்களூர்ல வந்துட்டு ஒரு 50 செட்டு பாகவதம் நாங்கள் வந்து ப்ரோப்பாருடைய கருணையினால இங்கே எங்கள் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கும் போக இலங்கையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க வந்து அங்கே புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதில் சில உதவிகள் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து மதன் பிரபு வந்து தொடர்பு கொண்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ மதன் பிரபு அதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செஞ்சுருந்தாங்க. அவருடைய அந்த ஒரு உதவியினால லங்கால இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு ஒரு 25 பாக்ஸ் செட் ஆஃப் பாகவதம் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அவங்க அங்கே வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதுக்கு உதவுன மதன் பிரபுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் ப்ரோப்பருடைய அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அவர் ஒரு உதவி செஞ்சார். அதனால அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த புக்கு கிடைச்சது. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. Thank you for Hare doing. Bol. Very nice, Prabhuji.
Thank you. He's Super. doing a marvelous service. Beautiful service, Prabhu. Yeah, marvelous work, Madan Prabhuji. Yes, thank you. அப்படி இப்ப நாங்களும் அவர்கிட்ட புத்தகத்தை வாங்கி நாங்கள் அவருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் எல்லாரும் இதில் இருக்கிறார்கள் எல்லாருமே அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். என்று சொன்னால் அவர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறபடியால் தமிழ்ல எடுக்கலாம் நீங்கள் அங்கே இருந்து. யாரெல்லாம் வந்து பாகவதம் அப்படிங்கிறது ஒரு மிக உயர்ந்த கிரந்தம். பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ பாகவதம் எங்க இருக்கோ அங்க கிருஷ்ணர் இருக்கிறாரு. எங்க கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்க சந்தோஷம்தான். எந்த ஒரு அமங்கலமும் இருக்காது, எந்த விதமான துக்கமும் இருக்காது. அங்க ஆனந்தம் மட்டுமே தான் இருக்கும். அதனால நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாகவதம் வேணும்னா உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது நாங்க வந்து பண்றோம். பட் யாருக்கிட்டலாம் பாகவதம்ங்கிறது இல்லையோ தயவுசெய்து எல்லாருமே பாகவதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க பகவத்கீதை படிச்சு முடிச்சிட்டீங்க. பாகவதம் வாங்குனீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பாகவதத்தையும் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம். பாகவத சப்தாகம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது ஒரு 7 நாட்கள்ல அந்த பாகவதத்தோடைய ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சுக்கலாம். அதுல ஓவராலா அந்த கதைகள் அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நமக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா பாகவதம் படிக்கலாம். ஸோ அதனால எல்லாரையும் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்றேன், பாகவதம் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாகவதம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு மோட்டிவுக்காக நான் இது சொல்லலை, உங்களுடைய நன்மைக்காக இதை நான் சொல்றேன். இந்தியால ஒரு செட் எவ்வளவு ஆகுது பிரபுஜி? இப்போ தமிழ் அப்படின்னு சொன்னா டோர் டெலிவரி பண்றதா இருந்தா, இந்தியாவுக்குள்ள பண்றதா இருந்தா, தமிழ்நாடு பெங்களூருக்குள்ளனா நாங்க 9,000ல பண்ணலாம். அதர் ஸ்டேட்டா இருந்தா அந்த கொரியர் சார்ஜுக்கே வந்து ஒரு 1,000 rupees ஆகுது. மேபி 10,000க்குள்ள கொடுக்கலாம். ஓகே, ஷூர். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் கனடால தான் இருக்கிறேன் பிரபுஜி. இங்க நான் வாங்கிட்டேன். ஓகே. உங்களுடைய ரிலேட்டிவ் யாரும் வந்து இந்தியால இருக்கிறவங்க, அவங்களுக்கு கூட நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். ஓகே, உங்களுடைய யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டோர் டெலிவரி, அவங்களுக்கு நம்ம டோர் டெலிவரியே பண்ணிடுவோம். அவங்க எங்கேயும் போகணுன்ற அவசியமே கிடையாது. அதனால எல்லாரும் வண்டர்ஃபுல் சர்வீஸ் பிரபுஜி. பிரபுஜி, ஒரு ரிக்வெஸ்ட், இதுக்கப்புறமா வந்து தமிழ் பக்தி விருக்ஷா பண்ண முடியுமா பிரபு? இல்லையா மதன் பிரபு? தமிழ் பக்தி விருக்ஷாண்ட என்னது சொல்றீங்க? அது வந்து ஒரு ஜெப்பக சுவாமி மகாராஜோட டிசைபிள்ஸ் வந்து லைக் அதுல இருந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு பிரபு, பக்தி விருக்ஷான்னு. அது வந்து இப்போ வந்து ஒரு 64 வீக்ஸா பிரபு, நம்ம 64 வீக்ஸ். அதுல வந்து என்னென்ன இருக்கும்னா, ஸ்லோலி அந்த எப்படி பக்தி நம்ம இந்த இதுல எப்படி டீப்பா ஆகுங்கிறதுக்கு ஸ்லோலி பாடமா சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த 64 வாரத்துல நம்மள வந்து ஒரு இனிஷியேஷன் லெவலுக்கு கொண்டு போய் விடுற அளவுக்கு அதுல வந்து பாடங்கள் இருக்கு பிரபு. அதுல வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒத்தொத்தருமே இந்த வைஷ்ணவ பாடல்கள் படிக்கிறது, இந்த பிரேயர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறது, அப்படி அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் பக்தி விருக்ஷாங்கிறது. மாடியூல்ஸுக்கு வந்து அது மாதிரி நம்மளுக்கு முன்னாடி பிரிண்டட் இது இருக்கு. இப்ப பிரபு உங்கள்ட்ட தமிழ் பக்தி விருக்ஷாக்கான ஆன்லைன் மாடியூல்ஸ் இருக்கா பிரபு? இல்ல நீங்க எப்படி புக்ஸா இருக்கா, என்ன எப்படி இருக்கு பிரபு? அது சாஃப்ட் காப்பி இருக்கு, தமிழுக்கு சாஃப்ட் காப்பி இருக்குல்ல? சோ பண்ணுங்களேன் பிரபு, அது பண்ணுங்க பிரபு, ரொம்ப நல்லா இருக்கும் பிரபு. இங்க இருக்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் சொன்னா பண்ணுவார். நீங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். அட்டெண்டன்ஸ் தான் முக்கியம். இங்க அட்டெண்டன்ஸ் ஆக்கள் வந்து சொல்லிட்டு வர அட்டென்ட் பண்ணா இருப்பாங்க, அதான் பிரச்சனை. இப்ப நம்ம இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப ஒரு 20 பேர் சேர்ந்திருப்போம் இல்லையா பிரபு? ஆமா, அப்படியே இந்த 20 பேரு இப்படியே நம்ம தொடர்ந்து இந்த ஒரு பண்ணிட்டா முடிஞ்சது. அந்த 20 பேர் நல்லா வந்தாலே பெரிய விஷயம் இல்லையா பிரபு? ஆமா ஆமா, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் சொன்னா நாங்கள் அப்படி செய்யலாம். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், இதையே அப்படியே கண்டினியூ ஆகட்டும், கிளாஸ் மாதிரியே கண்டினியூ ஆகட்டும். அது அப்படியே இந்த பகவத்கீதா முடிஞ்ச உடனே அது அப்படியே பக்தி விருக்ஷாவா மாறிடும், அப்படி வச்சுக்கலாம்.
அதுவும் மாதாஜி பகவத்கீதா தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பகவத்கீதைல இருந்து தானே பிரபு. அதுல இருந்து நம்ம எல்லா ஸ்லோகத்தையும் எடுத்து எடுத்து விரிவா சொல்லி அந்த பக்தியில அப்புறமா அந்த சாண்டிங்க பழக்கி விட்டு, வைஷ்ணவ சாங்ஸ் பழக்கி விட்டு, அப்படியே எல்லாமே ப்ரேயர்ஸ் எல்லாம் பழக்கி விட்டு அனுப்புறோம் இல்லையா பிரபு? யா Yeah. மாதாஜி ம். நம்ம இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மெட்டீரியல் நம்ம கையில இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும்ல? அதுக்கு வந்து பிரபு ஃபீஸ் வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா பிரபு? எப்படி பண்றீங்க பிரபு? ஃபீஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்களா? அந்த சாஃப்ட் காப்பீஸ் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இமெயில் அட்ரஸஸ் அனுப்ப முடியுமா? பகவானே அதெல்லாம் பத்தி யோசிச்சு சொல்றீங்களா பிரபு? சொல்லுங்க பிரபுஜி, நாங்க பே பண்ணிடுறோம். பகவானே free. நாங்க பே பகவானே free. பண்ணிடுறோம்மா. எல்லாரும் பே பண்ணிடுறோங்கிறாங்க பாருங்களேன். அந்த டீடைல்ஸ் வாட்ஸ்அப்ல போடுங்க பாப்போம் என்ன மாதிரி என்னது. நீங்க டீடைல்ஸ் நீங்க பிரபு 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 வெயிட் பிரபு, நம்ம பிரபு வந்து யோசிச்சு சொல்லட்டும். ஓகே, இது பண்ண முடியுமா, இது எப்படி ஃபீஸ் மாதிரி எடுத்துக்கலாங்களா, இல்லைன்னா கோர்ஸ் மெட்டீரியலுக்கு பைசா எடுத்துக்கலாங்களா, இது தொடர்ந்து 64 வாரமும் பண்ணிடுவோமா? கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஓகே வரும்போது. ஓகே அது ஓகே. போக அது 64ங்கிறது 74 84 100க்குள்ள முடிச்சாலும் பரவாயில்ல பிரபு. பண்றதுல எனக்கு டீடைல்ஸ் ஒரு போட்டுடுங்க வாட்ஸ்அப்ல. எல்லாருக்கும் விரும்பினால் நாங்க செய்யலாம் அப்படியே. அது ஓகே. எல்லாரும் நீங்க அட்டன் பண்ணணும், அதான் முக்கியம். ஆளுங்க வந்தாதான் கிளாஸ் எடுக்க முடியும். வெயிட், இன்னும் ஒரு 5 வாரம் இருக்கு. இது முடியற இருக்கு. வரைக்கும் யா யா இந்த அது கூட தெரியும். யா பார்ப்போம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா அந்த பாகவதம் சப்தாகமா கூட முடிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா வந்து வேணா பக்தி விருட்சம், அப்பயும் தெரியும் எவ்வளவு சீரியஸ் பீப்புள் இருப்போம் நம்மன்னு. அப்புறம் அதுக்கப்புறமா பக்தி விருட்சாவா பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டடா ஆளுங்க இருக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் நோ ஃபீஸ், அதை பத்திலாம் எதுவும் யாரும் ஒன்றும் தேவையில்லை. பகவானே ஃப்ரீன்னு மெட்டீரியலுக்கு நாங்க கொடுக்கணும்ல பிரபுஜி, அதுக்காக கேட்டோம். நோ இஷ்யூ. அதெல்லாம் வந்து ரொம்ப நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க, அங்கேருந்து வந்து ராத்திரி வேலையில உங்களோட டைம் எடுத்து சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ஏதாவது எடுத்துக்கோங்க பிரபுஜி. அப்பதான் படிக்க வரவங்களுக்கு நாங்க seriousness வரும். விரும்பின அமௌண்ட கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவர் எடுப்பாரு. நாங்க விரும்பின அமௌண்ட். அதுக்கப்புறம் மதன் பிரபு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் பிரபு. ஓகே ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 செஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அது எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா மிச்சம் இருக்கிற அந்த